பேரண்ட்ஸோட கம்பல்சனுக்காக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும், இன்ஜினியரிங் முடிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஒரு 3 விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன். 1, இன்ஜினியரிங்னா என்ன? 2, இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம்? 3, ஏதோ ஒன்று படிக்கணுமேனு இன்ஜினியரிங் எடுத்து படித்து கோர்ஸ் முடிக்க முடியாமல் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங்னா டிசைன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, அப்டேட்டிங் த எக்ஸிஸ்டட் திங்ஸ், இதை பற்றியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு டிகிரி இன்ஜினியரிங், அவ்வளோதான். இது காமன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்தியாவில் ஒருத்த இன்ஜினியரிங் டிகிரி முடித்து வந்தானா ஏதோ ஒரு உயரிய விருது வாங்கிட்டு வந்த மாதிரி அவனை புகழ்ந்து பாராட்டி நாளடைவில் இது பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு விதமான இன்ஜினியரிங் மோகத்தை க்ரியேட் பண்ணி, இன்ஜினியரிங் படித்தா தான் கெத்து, மற்ற டிகிரிலாம் படித்தா அவனை எவனும் சமுதாயத்தில் மதிக்க மாட்டான், வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியாது, உன் லைஃபே வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லியே இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்க வந்தவங்க லட்சம் பேர் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த தாட்டில் நம்பி அடிக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் இந்த சமூகத்தை சார்ந்த இன்ஜினியரிங் பற்றி சொன்னது ஒரு 0.1% கூட இல்லை. ஸோ இந்தியாவில் இன்ஜினியரிங்னா என்னங்கிறத 360 டிகிரியில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் டு நோ அபவுட் வாட் இஸ் இன்ஜினியரிங் இன் இந்தியா. ஃபைன். இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம்? இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் 12th பாஸ் பண்ணால் யார் வேணாலும் படிக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவையானவங்க இன்ஜினியர்ஸ் தான், நாட் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ். இன்ஜினியரிங் நான் லேர்ன் பண்ணணும், புதுசாக ஒரு மிஷின் இன்வென்ட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஜெர்மன்கார மேனுஃபேக்சரிங் பண்ணுற அவுடிக்கார் இந்தியாவில் என்னாலையும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுங்கிற டிசையர் இருக்கிறவனும், ஒரு இன்ஜினியராக என்னால் இந்த சொசைட்டிக்கு என்னென்ன முன்னேற்றம் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு ஒரு ட்ரீம் இருக்கிறவனும் வந்து படிங்க. சும்மா எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னார், மாமா அட்வைஸ் கொடுத்தாரு, தாத்தா கவுன்சிலிங் கொடுத்தாருங்கிறதுக்காக தயவு செஞ்சு இன்ஜினியரிங் படிக்க வராதிங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, டிகிரி வேணுங்கிறக்காக எந்த ஒரு கோர்ஸஸும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஃபைன். ஏதோ ஒன்று படிக்கணுமேனு இன்ஜினியரிங் எடுத்து படித்து கோர்ஸ் முடிக்க முடியாமல் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் ஃபைண்ட் ஹூ யூ ஆர். நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸை 9 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. லைக் மியூசிக்கல், நேச்சுரலிஸ்ட், இன்ட்ரபர்சனல், இன்ட்ராபர்சனல், லிங்குவிஸ்டிக், ஸ்பேஷியல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். கண்டிப்பாக ஒவ்வொரு ஹியூமன்ஸ்குள்ளேயும் 2-3 ஸ்கில்ஸ் காம்பினேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேஷன் என்னவோ செட் பண்ணி டேக் அ லீட் ஆன் இட், த ரெஸ்ட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. எப்பவுமே வந்துட்டு ஃபெயில் ஆகி திரும்ப ரைஸ் ஆகும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு டீப்லைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் ஃபெயிலிங் டு டேக் அ லீடு. எப்போவுமே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள் பேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சும்மா போயிட்டு நான் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆத்தர் ஆகணும், மெம் கிரியேட்டர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதி விட்ருவாங்க. ஸோ அவங்க ஃபேஸை வரைஞ்சிட்டு போய் கொடுத்து சொல்லுங்கள், என்னால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஆக முடியும்னு. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வச்சு மெம் கிரியேட் பண்ணி சொல்லுங்கள், என்னால் இந்த மாதிரி சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிற மாதிரி மெம் கிரியேட் பண்ண முடியும்னு. தே வில் சப்போர்ட் யூ. எதை பண்ணாலும் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். பணம், புகழ், பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அண்ட் மோர் ஓவர் யூ கோனா பி லிவ் ஒன்லி ஒன், ஸோ டோன்ட் திங்க், ஜஸ்ட் கோ ஃபார் இட். இந்த பதிவு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ பயப்படாமல் ஷேர் அவேர்னஸ், ஸ்ப்ரெட் நாலேஜ். நன்றி, நமஸ்கார்.